ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயல்பட்டினம் பாரம்பரிய சுரைக்காய் பச்சோறு செய்ய போகிறோம். சுரைக்காய் பச்சோறு நம்ம அரிசிலையும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம மீதமான சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு சூப்பரான சுரைக்காய் பச்சோறு செய்யலாம். அந்த சுரைக்காய் பச்சோறு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சுரைக்காய் பச்சோறு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். நீங்கள் அரிசியாக இருந்தால் 2 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப்பு அரிசிக்கு நம்ம ஃபுல் சுரைக்காய் போடணும். 1 கிலோக்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி 1 கிலோக்கு மேலவே நான் பெரிய சுரைக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சுரைக்காயில் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ண அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுரைக்காயில் இந்த மாதிரி சுரைக்காய் தான் கிடைக்கணுன்ட்டு இல்லை. சுரைக்காயில் 2-3 டைப்பு உண்டு. உங்களுக்கு எது கிடைச்சாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சுரைக்காயில் உள்ளக்கு அந்த அளவுக்கு சீட்ஸ் இல்லை. சில சுரைக்காயில் நிறைய சீட்ஸ் இருக்கும். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சீட்ஸ்லாம் இல்லை, சுத்தமாக இல்லை. அதனால் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சுரைக்காய் பச்சோறு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் இறால் தேவைப்படும். ஒரு 10-15 இறால் வேணும். இப்போ அந்த இறால் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் போடக்கூடிய மசாலா உங்களுக்கு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் 1 கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இறாலை வறட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் எல்லா வேலையும் ஒரே அன்னைக்கு செய்யலை. இது 1 வாரம் முன்னாடி இந்த ப்ரான்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி வறட்டி தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா எவ்வளோ நாளைக்கும் கெட்டு போகாது. இப்போ தண்ணியெல்லாம் வற்றிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். நான் இது பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம என்னைக்காச்சும் நம்மளுக்கு ஆத்திர அவசரத்துக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி இது கூட ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெரிய குக்கரில் நம்ம மீதமான சாப்பாடை சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு பெரியவங்க 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட ஆக்கின சோறு இல்லைன்னு சொன்னால் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ அதுக்கு சரியான அளவாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 தண்ணி. இப்போ இந்த சோறுக்காவோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சுரைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சுரைக்காய் பச்சோறுக்கு இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இப்போ குக்கரில் இது பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி ஒரு 6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்தப்போ இதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாவுக்கு நான் 25 கிராம் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதோட 25 கிராம் ஜீரகமும் எடுத்துக்கோங்க. இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் இந்த மசாலா இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா காய்கறி பொரியலுக்கும் இது சேர்த்துக்கலாம். அந்த காய்கறி பொரியலுக்கு நீங்கள் எந்த மசாலாவும் சேர்க்காமல் இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது தனி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா நம்ம இப்படி ரெடி பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு 1 மந்த்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியே ஸ்டோர் பண்ணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் வரும். இப்போ ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகத்தை போட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ ஜீரகம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தாப்பில் நம்ம பெருஞ்சீரகத்தையும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. பக்கத்தில் நின்றே வருங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப சேஞ்ச் ஆக வேணாம், அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துட்டு நம்ம அடுத்தாப்பில் மிளகாவும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிளகாவில் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ண அப்புறமா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சிக்கலாம். இப்போ நல்லா கூலாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா மறுபடியும் ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் நம்ம ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஊரில் காயல்பட்டினத்தில் இது கீரைப்பொடின்னு சொல்லுவாங்க. இந்த கீரைப்பொடியை வாடா கஞ்சிலாம் நிறைய பேருக்கு தெரியும். காயல்பட்டினத்தில் ரொம்பவே பாப்புலரானது. ஆனால் அதுக்கு வாடாக்கு இந்த கீரைப்பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க மசாலாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் கீரை பாச்சோறு, கீரை பொரியல், கேரட்டு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், இந்த மாதிரி எல்லா பொரியலுக்குமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம சுரைக்காய் பச்சோறு போடுறோம். சுரைக்காய் பச்சோறுக்கும் இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அரிசி மாவு அடையெல்லாம் செய்வாங்க, அதுக்கும் இந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் எல்லார் வீட்லேயுமே இந்த கீரைப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம என்ன சேர்த்துனால பாருங்கள், மூடியில் ஒரு சொட்டு கூட எதுவுமே பொங்கி வடியலை. நீங்கள் பருப்பு சாம்பாருக்கெலாம் செய்யும் போது இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ பொங்கி வடியாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே வெந்த சாப்பாடுனால நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம நல்லா குழைய வச்சுக்கணும். அப்போ தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு பாருங்கள், சுரைக்காய் வெந்திருக்குது. நல்லா சுரைக்காய் அதில் இருக்கிறதே தெரியவே இல்லை. அவ்வளோதான். இதுக்கு சிம்பிளான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சூடாக்கிக்கலாம். இதுக்கு நான் வெஜிடபிள் ஆயில் தான் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கடலெண்ணெய் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சுரைக்காய் பச்சை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வரட்டி வச்சிருந்த இறால் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 15 இறாலுக்கு மேலே இருக்கும். இது கூட நான் மாசித்தூள் சேர்க்க போகிறேன். இந்த மாசித்தூள் உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா எனக்கு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லை. இது கூட 2 டீஸ்பூன் மாசித்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/2 கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கீரை பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
கீரைப்பொடி 2 ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சுரைக்காய் பச்சோரை ரெடி ஆயிடுச்சு. புதிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.